ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, யூபிஎஸ்சியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டுருங்க. அதில் வந்து யூபிஎஸ்சி. ஸோ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறோம். அதை அப்படியே பார்த்துடுங்க. ஏதாவது டவுட் இருந்துன்னா அதை வந்து கிளியராக கிளாரிஃபை பண்ணிக்கிடுங்க. ஓகே. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து அஃபிஷியல் யூபிஎஸ்சி வெப்சைட்டு. அதில் கீழே போகிறோம். ஸோ அதில் ஆக்டிவ் எக்ஸாமினேஷன் இருக்குது. இப்போ சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இது இருக்குது. ஓகே, நம்ம வந்து அங்கே போக வேண்டாம். அப்ளை ஆன்லைன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, இதில் ஒரு 3 ஆப்ஷன் வரும். அதில் இந்த ரெண்டாவது உள்ளது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் வேரியஸ் எக்ஸாமினேஷன்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 22 இருக்குது. ஓகேயா. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. இதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் ரெண்டுமே பண்ணியிருந்தா தான் அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக சப்மிட் ஆகும். நிறைய பேர் ஃபஸ்ட்டு இதை மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி தெரியாதவங்களுக்கு அதை சொல்லுங்கள். பார்ட் 1 கிளிக் பண்ணுறோம். ஓகே ஓகே, ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இதில் ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுன்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் கொடுக்கணும். அக்ரி கொடுத்த பிறகு தான் ப்ரொசீட் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ரெடியாக ஒரு ஃபோட்டோகிராஃப் அண்ட் யுவர் சிக்னேச்சர் இது ரெண்டையுமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கிடணும். ஸோ அதோட சைஸ் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபைல் சைஸ் வந்து 300 கேபி, ரெண்டுமே 300 கேபி இருக்கும். ஆனால் 20 to 300 கேபி உள்ளே இருக்கணும். ஓகேயா. அண்டு பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. 350 to 350 கொடுத்துருக்காங்க. மினிமம் மேக்ஸிமம் வந்து 1000 பிக்சல்ஸ் வரை இருக்கலாம். ஸோ இதில் நான் கன்வெர்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ கன்வெர்ட் பண்ண தெரியாமல் இருக்கிறவங்க யாரோன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது வீடியோ கூட தனியாக போடலாம். ஓகே. ஸோ இவ்வளோதான். ஸோ இதை என்ன பண்ணுறீங்க, இவ்வளோதை ரீட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன நேம் கேட்டிருக்காங்க. நேம் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேம் இல்லை நேம் வந்து கரெக்டாக உங்கள் 10th மார்க் ஷீட் இல்லை எப்படி நேம் இருக்குன்றது. இப்போ இனிஷியல் ஃப்ரெண்டில் இருந்தால் ஃப்ரெண்டில், பேக்கில் இருந்தால் பேக்கில். ஆதார் கார்டை வச்சு போடாதீங்க. ஓகே. உங்கள் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அப்படி போடுங்க. அதே போல் உங்கள் ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுடுங்க. ஓகே. ஃபாதர் நேம், மதர் நேம், நேஷ்னாலிட்டி இந்தியன் போடணும். ஓகே. அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடா அன்மேரிடான்னு போட்டுவிடுங்க. பிடபிள்யூனா பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, யாராவது டிசபிலிட்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுக்க வேண்டியது வரும். அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன டிசபிலிட்டி, இப்போ உங்களுக்கு பிளைண்ட்னஸா இல்லை லோ விஷன்னா என்ன, ஸோ உங்களுக்கு டைம் வந்து காம்பன்சேஷன் டைம் வேணுமா ஆனால் எஸ் கொடுக்கணும். வேண்டாம்னா நோ கொடுக்கணும். ஸ்க்ரைப்னா வந்து உங்களுக்கு வந்து யாராவது வந்து நீங்கள் சொல்ல எழுதுறதுக்கு ஆள் வேணுமா, தேவைன்னா எஸ் கொடுக்கணும், நோனா நோ. ஓகே. ஸோ இது நமக்கு எதுவுமே இப்போதைக்கு இல்லாத காரணத்தினால் நம்ம வந்து இதை நோ கொடுத்துடலாம். நோ கொடுத்துடலாமா. கம்யூனிட்டி செலக்ட் பண்ணோம். கம்யூனிட்டி வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோலேயே கொடுத்துருப்போம். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்னா வந்து இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ரிசர்வேஷன் கீழே 10% ரிசர்வேஷன் கீழே வரவங்க. ஸோ இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே. ஜென்ரல் அவங்க அந்த சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் ஜென்ரல் கேட்டகரி. ஓபிசி நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையில் எம்பிசி, எம்பிசிஎம், பிசிஎல்லாம் இருக்கும். இது எல்லாமே கேட்டகரி பிசிக்குள்ளே தான் வரும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாட்டாலும் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும், ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்க முடியாத சூழ்நிலையில் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கம்யூனிட்டி வந்து ஓபிசியை கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இங்கே என்ன கேட்பாங்கன்னா க்ரீமி லேயர் கேட்பாங்க. க்ரீமி லேயர்னால் என்னென்னு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து 8 lakhs மேலே இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யூ வில் கம் அண்டர் க்ரீமி லேயர். அப்படின்னா நீங்கள் வந்து யூ வில் பி ட்ரீட்டட் அஸ் அ ஜென்ரல் கேட்டகரி ட்ரீட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் எஸ் கொடுக்கணும். நார்மலாக நீங்கள் வந்து 8 lakhs கீழே பேரண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் நோ கொடுக்கணும். நோ கொடுத்தா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எடுக்க முடிஞ்சால் போடுங்க. இல்லைனா நார்மல் உங்களோட பிசி சர்டிஃபிகேட் நம்பரை இப்போதைக்கு தற்சமயத்துக்கு போடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி எடுத்துக்கிடுங்க. ஓகே. இது வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ண, அதில் சைன் பண்ண அத்தாரிட்டி யார், தாசில்தாரா, டெப்டி தாசில்தாரான்ற கேட்டாங்க. எந்த தேதியில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீன்ற டேட், இது மூணுமே
நீங்கள் வந்து இது வந்து தாசில்தார் போட்டுக்கிடுங்க. ஸோ இது வந்து சர்டிஃபிகேட் நம்பர் உங்களோட. நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஓபி சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் பிசியில் சர்டிஃபிகேட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. டேட் மட்டும் இப்போதைக்குள்ள ஒரு டேட்டை டம்மியாக போட்டுடுங்க. ஸோ கிளியர் பண்ண அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எடுக்க முடிஞ்சவங்க அதுக்கு முன்னாடி எடுத்து கரெக்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. மைனாரிட்டி, இப்போ மைனாரிட்டினா எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த என்ன மைனாரிட்டி நீங்கள் ஹிந்துவா, கிறிஸ்டின், சாரி முஸ்லீமா, கிறிஸ்டினா, சீக்கா, புத்திஸ்ட், சொராஸ்ட்ரியன், ஜெயின், இதில் ஏதாவது ஒரு மைனாரிட்டியாக இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. இல்லாத பட்சத்தில் நோ கொடுங்க. ஓகே. ஸோ ஃபீஸ் ரிடம்ஷன் வந்து நமக்கு எஸ்சி, எஸ்டி அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஃபீஸேஸ் கிடையாது. இல்லாதவங்களுக்கு 100 ருபீஸ் தான் ஃபீஸ். அதனால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். செலக்ட் ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேட், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து ஆல்ரெடி டிகிரி முடிச்சிட்டிங்களா இல்லை இப்போ டிகிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ ஆல்ரெடி டிகிரி முடிச்சுட்டு பட்சத்தில் அதை கொடுங்க. ஆல்ரெடி பாஸ்ட் இது எக்ஸாமினேஷன் அதை கொடுங்க. ஸோ டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு என்ன டிகிரி, இப்போ நீங்கள் இன்ஜினியரிங்காக இருந்தால் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணுங்கள். வேறு என்னது அக்ரிகல்ச்சர் இருந்தால் அக்ரிகல்ச்சர், என்ன உங்களுக்கு டிகிரியோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அது பிறகு சிவில் சர்வீஸ் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிஃபரன்ஸ் பண்ண போகிறீங்களா, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு அட்ரஸ். அட்ரஸ் வந்து உங்களோட அட்ரஸை டைப் பண்ணிக்கிடுங்க. தென் உங்கள் ஸ்டேட்டு, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு, பின்னு, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி. ஓகேயா. ஸோ எல்லாம் டைப் பண்ணிக்கிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுக்கலாம். இந்த கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப், ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போகணும். ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஆதார் கொடுங்க. ஆதார் கொடுக்கலாம், இல்லை டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், பேன் கார்டு கொடுக்கலாம், பாஸ்போர்ட் கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி, எது வேணாலும் கொடுக்கலாம். பட் ஆதார் கொடுங்க. ஏன்னா சப்போஸ் வந்து வேறு எதுன்னு ப்ரூஃப் கொடுத்து அது தொலைஞ்சு போயிட்டா கூட இது ஆதார்ன்ற டைம் டக்குன்னு டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். மேக்ஸிமம் ஆதார் கொடுங்க. ஆதார் கொடுத்துட்டு ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள். அது 2 தடவை டைப் பண்ணுங்கள். அது பிறகு உங்களுக்கு சிஜிபிஏ, சரி உங்களுக்கு நீங்கள் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஸ்கூலில் வந்து காலேஜஸில் வந்து முடிச்சிருப்பீங்கல்ல, பர்சன்டேஜாக இருந்தால் பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டா சிஜிபிஏவாக இருந்துச்சுன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சிஜிபிஏ இருக்கும். ஸோ அவங்க வந்து பர்சன்டேஜ் அதை கன்வெர்ட் பண்ணி அதை இதில் போடுங்க. ஸோ நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை அட்டம் கொடுத்துறீங்க அதை செலக்ட் பண்ணணும். ஓகே. ரெண்டாவது சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் நீங்கள் எழுதுவீங்க, கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸ் எழுதணும். அது வந்து எங்கள் சென்டர், இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரை சென்னையில் மட்டும், சென்னையில் சென்டர் இருக்கும். ஓகே. வேற எங்கேயும் இருக்காது. சென்னை மட்டும் செலக்ட் பண்ண வேண்டிய இருக்கும். அப்புறம் பேப்பர் மொத்தம் 9 பேப்பர் உண்டு. அதில் மொதல் 4 ஒரு 5 பேப்பர் வந்து என்ன இதில் எழுதணும், நீங்கள் என்ன லாங்குவேஜில் எழுதுறீங்க. இப்போ நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும் இங்கிலீஷில், தமிழ் எழுதணும் தமிழ் எழுதலாம். இது போக ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு உங்களை செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஆப்ஷனல் வந்து ஏதாவது ஒன்று எடுத்தாகணும். ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷனல் உங்களுக்கு செட் ஆகுதுன்ற பட்சத்தில் அதை நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணுங்கள். ஓகே. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இப்படி நிறைய ஆப்ஷனல் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷனல் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. அதில் வந்து 2 பேப்பர் அது. இது போக நீங்கள் அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து வந்தவங்களான்னு கேட்குறாங்க. எஸ் தான் எஸ், நோனா நோ, அதை கொடுத்துருங்க. ஸோ ஐஎஃப்ஓஎஸ், இப்போ வந்து இதில் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஐஎஃப்ஓஎஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஆப்ஷனல் என்ன ஆப்ஷனல் வேணும், அதுக்கு சென்டர் எங்கே இருக்கும், இந்த டீட்டெயில்ஸும் கொடுக்க வேண்டியது வரும். ஓகே. இதோடத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கன்டினியூ கொடுக்கணும். ஸோ என் டீட்டெயில்ஸ்லாம் நான் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ வந்து ஓகே, எல்லாம் முடித்தாச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு கன்டினியூ கொடுக்க போகிறோம். அடுத்த பேஜ் போகும். ஸோ கன்டினியூ கொடுத்த உடனே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இது பண்ணோம். ஓகே. பண்ண பிறகு நம்ம வந்து ஏதாவது அப்டேட் சேஞ்ச் பண்ண வேண்டிய பட்சத்தில் அப்டேட் கொடுக்கணும். அப்டேட் பண்ணாண்டான்னா நீங்கள் வந்து இந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்து கன்டினியூ பண்ணிட வேண்டியது. ஓகே. ஸோ ஒரு எல்லாம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே அப்டேட் பண்ண முடியாது. பண்ணிவிட்டு நீங்கள் கேப்சா பண்ணிட்டு அக்ரி கொடுத்தீங்கன்னா கேட்கும். வந்து இதுக்கு பிறகு எந்த சேஞ்சஸும் இதில் பண்ண முடியாது. ஓகேயா. ஸோ ஓகே கொடுத்துருவோம். ஓகே. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பார்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணி பார்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷனை கண்டினியூ பண்ணணும். பட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை காப்பி பண்ணிங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை காப்பி பண்ணிங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு மெசேஜ் வரும். சப்போஸ் வராட்டாலும் இந்த ஐடியை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிடுங்க. ஓகே. காப்பி பண்ணியாச்சாச்சு. இனி வந்து நம்ம வந்து பார்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணலாம். ஸோ பார்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ண உடனே
இந்த ஐடி போடணும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் உங்கள் ஃபோனுக்கு வந்து பார்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் ஹஸ் பின் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு டியர் அப்ளிகன்ட் சொல்லிட்டு உங்கள் மெசேஜ் வந்துடும். சப்போஸ் இந்த காப்பி பண்ணாதவங்களுக்கு அதில் வரும். சில டைமில் கொஞ்சம் லேட்டாக வரும். அதனால தான் நம்ம வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுக்கிட்டா ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அது பண்ண பிறகு பேமெண்ட், நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். ஓகேயா, ஃபோட்டோ சிக்னேச்சர் ஒரு ஐடி கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்க, ஆதார் கார்டு என்ன வச்சுருக்கீங்க வச்சுட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு அக்ரி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து பேமெண்ட் வந்து எப்படி பண்ண போகிறோம், டெபிட் கார்டில் பண்ண போகிறோம். ஸோ பே பை கேஷ்னா இது, பே பை கார்டுனா இது, நெட் பேங்கிங்னா இது, எது வேணாலும் செலக்ட் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு கன்டினியூ. ஸோ பேமெண்ட் கேட்வே லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் வேக்கம் இது ஒன்று பண்ணிடாதீங்க. ஸோ உங்கள் கார்டு டீட்டெயில்ஸை வந்து இதில் என்ட்ரி பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணியாச்சு, ஜஸ்ட் 100 ருபீஸ் தான் பேமெண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னெல்லாம் அப்லோட் பண்ணணும்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து என்ன இதுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 30 கேபிக்கு மேலே இருக்கணும். ஓகே, அந்த ஃபார்மெட்டில் செலக்ட் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃபோட்டோகிராஃபை அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர் அண்டு வந்து நீங்கள் வந்து ஆதார் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆதார், இல்லை வேறு ஏதாவது ப்ரூஃப் ஆஃப் வெரிஃபிகேஷன் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஓகேயா. ஃபோட்டோ இப்போ அப்லோட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு சிக்னேச்சர். ஸோ இது ரெண்டும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்குது. பட் இங்கே இது ஸ்கேன்டு டாக்குமெண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகே, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகே ஓகே, நம்ம இந்த ஃபைல் சூஸ் பண்ணுவோம். இது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். த்ரீ 300 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அப்லோட் இமேஜ் கொடுப்போம். ஏதாவது கிளியர் இல்லாத பட்சத்தில் அதில் வந்து கரெக்ட் நம்ம சேஞ்ச் பண்ண அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, நமக்கு எதுவுமே இஷ்யூஸ் இல்லை. ஸோ நல்லா பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி கிளியராக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ சப்போஸ் இப்படி இந்த மாதிரி எல்லாம் ஸ்கேன் பண்ணிடாதீங்க. ஓகே, அப்படின்னா அது மாதிரி லெஜிபிளாக இருக்கணும் பார்க்க நேரம். ஸோ கிளியர் இல்லாட்டாலும் ரிஜெக்ட் ஆகும் அப்ளிகேஷன். ஸோ நமக்கு வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கன்டினியூ பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ ஐடி கார்டு நம்பர் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஆதார் கார்டு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆதார் கார்டு நம்பர் இதில் இது டைப் பண்ணோம். பண்ணிக்கிட்டு நம்ம எந்த சென்டர், ஸோ வந்து நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு எந்த சென்டர் செலக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னையில் கொடுங்க, கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூரில் கொடுங்க, இல்லை மதுரையில் இருந்த மதுரை கொடுங்க. அது பக்கத்தில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருந்தீங்களோ, ஏன்னா இவ்வளோ இடத்துல தான் இருக்குது ஸோ சென்டர்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே. ஸோ கொடுத்துட்டு டிக்ளரேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி கொடுத்தோன்னே ஓகே ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து என்ன பண்ணிடுறீங்க, ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகே ஓகே, அவ்வளோதான், அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன். ஓகே, எதுனாலும் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் 22ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு, அதுக்கு முன்னாடி நீங்கள் லீவ் பண்ணுங்கள். நான் உடனே பார்த்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.